எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து எக்ஸல் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸலில் வந்து ஒரு டூல் பார் ஒன்று இருக்குது, குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் எக்ஸல் இது லோகோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த 4 பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, இது குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம வந்து அந்த ரிப்பனுக்கு கீழே வச்சுக்கலாம். இங்கே கிளிக் பண்ணோன்னே பிலோ த ரிப்பன் வந்துருச்சு. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது வந்து இதில் தேடுறதுக்கு பதிலாக நம்ம இதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கு, இந்த ஆட்டோ சம்மு, இது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் தேட தேவை வேண்டியதில்லை. நமக்கு தேவையானதை உடனே இதிலே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைல் போய்க்குங்க. ஃபைல் போயிட்டிங்கன்னா கீழே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாருங்க இருக்குது குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே வந்து பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். லோட் ஆகட்டும். இந்த லோட் ஆகிடுச்சு. ஆல் கமெண்ட்ஸ்னு வந்துருச்சா, ஆல் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இவருங்க வரிசையாக இருக்கு பாருங்கள், ஆல்பபெட் ஆர்டரில். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவ் அண்டு ரீடு, இது 3 தான் இருக்குது குயிக் ஆக்சஸ் டூல் பாரில். இந்த பாருங்க இருக்குது சேவ் அண்டு ரீடு, இந்த 3 பட்டன் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆட்டோ சம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வரிசையாக இதை தேடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட்டான்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா ஆட் ஆகிடுச்சு. நியூ ஃபைல் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சேவஸ், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே தான், ஓகே ஆகிடுச்சு பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆட்டோசம் டேட்டா நியூ, இந்த நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன இது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து அந்த ஆப்ஷனில் போயிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு போட்டு பாப்புலர் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது, ஆல் கமெண்ட்ஸ்ன்னு இருக்குது, செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும், ஆட் ஆகிடும். சரி, இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணது வந்து தேவையில்லை அப்படின்னா, எது தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டான் இருக்குது, இது தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் ஆகிடுச்சு. கீழே வந்து ஓகே கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேட்டா வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. சரி, இப்போ அந்த இங்கே இதுலேருந்து எனக்கு எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கா, அந்த ஆடிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்து இந்த இன்சர்ட் ஆட் டு குயிக் ஆக்சஸ் டூல் பார், உங்களுக்கு என்ன தேவை, எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு
கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது எது தேவையோ ஒரு 4-5 ஐட்டம் தேவை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ரிமூவ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்துடுச்சு. சேவஸ் நியூ அவ்வளோ ரிமூவ் பண்ணியாச்சு. இதை கிளிக் பண்ணி ஷோ எபோவ் ரிப்பன் கொடுத்துட்டோம். வந்துடுச்சு, பழையபடிக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். இதுதான் இது ஒரு சின்ன கான்செப்ட்டு. இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் டேட்டா அனலிசிஸ் சம்மந்தமாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது உங்கள் எந்தெந்த இது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ டூல் பார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இங்கே கீழே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் ஃபுல்லாக போய் தேடணும்னு அவசியம் இல்லை, என்ன நமக்கு தேவை அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.